ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக தாதி இருதய புஷ்பாவுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் பாபாவை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார், பாபா எப்படி உதவி செய்திருக்கிறார், எப்படி சேவை நிலத்தை உருவாக்கிறார் அப்படின்று தொடர்ச்சியாக அந்த கடினமான சூழ்நிலை எப்படி கடந்து வந்தார் அப்படின்று நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்று கூட நாம் பார்த்தோம், சிவபாபா டச்சிங் கொடுத்து மம்மா வருகிறார் மதுபனிலிருந்து, அதனால நீ அந்த தெருவுக்கு போ அப்படின்று சொன்னார். அங்க போன உடனே அங்க நகை கடைக்காரர் போய் பார்த்தார். ஆனா விரிவான விளக்கம் இருக்குது. இப்போது நம்ம சுருக்கமா தான் சொல்றோம். இந்த புத்தகத்தை முடிக்கணும். அதனால நிறைய அங்க நடந்த விஷயம் எல்லாம் ஃபுல்லா கவர் செய்யவில்லை. அதனால அவரை பார்த்தாரு. ஆனா அந்த நகை கடையர் பதிலளித்தார். அதாவது நான் ஜெகதம்பாவை பக்தனாக வழிபட்டு கொண்டு வருகிறேன் அப்படின்னு அந்த நகை கடைக்காரர் சொன்னார், அந்த சேட்டு. சரி, அப்படியானால் அந்த சிலை உருவ வடிவில் நேரில் தோன்றினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு அவர் கேட்டார். அந்த நகைக்காரர் உடனே பதிலளித்தார் இப்படி: என்னுடையது என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் அவருக்காக நான் அர்ப்பணிப்பேன் அப்படின்று அந்த சேட்டு சொன்னார். அவர் எங்கே வாழ்கிறார்? அவர் இங்கு மட்டும் இல்லை, பெங்களூருக்கு வருகிறார். அவருக்கு ஒரு வீடு தேவை அப்படின்று தாதி இருதய புஷ்பா அவர்கள் அவர்கிட்ட சொன்னார். உடனே அவர் சொன்னார், நான் சமீபத்தில் கட்டியிருந்த அந்த கட்டிடத்தின் சாவியை என்னிடம் கொடுத்தார் அப்படின்று தாதி சொல்கின்றார். அந்த கட்டிடத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் அமரக்கூடிய ஒரு பெரிய மண்டபமும், நீளமான கண்ணாடி சோபா மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய மரச்சாமான்கள் போன்ற அனைத்து வசதிகளும் அங்கு இருந்தது அந்த கட்டிடத்தில். அதனால அவர் அந்த சாவியுடன் திரும்பி வந்தார், தாதி இருதய புஷ்பா அவர்கள். அதன் பிறகு மம்மா அங்கிருந்து வருகிறார்கள் அல்லவா, அதற்காக அழைப்பிதழ்கள் அச்சிட வேண்டியிருந்தது. அந்த அச்சகத்தை ஒருபொழுதும் பார்த்திராத அவர் என்ன செய்ய முடியும்? நீ போ, உன்னுடைய வேலைகளை நான் செய்வேன் அப்படின்னு பாபா சொல்லவில்லை என்றால் கேள்வி. இது நிறைய ஆதிதேவி புத்தகத்தில் இருக்கு. இந்த விஷயங்களை இந்த இருதய புஷ்பா சொல்லியிருப்பார். நீங்கள் அதை ரெஃபரன்ஸ் செய்து கொள்ளுங்கள். அன்று அவருக்கு மீண்டும் ஒரு தெய்வீக காட்சி கிடைத்தது. பாபா, நீ என்ன கமர்ஷியல் ஸ்ட்ரீட், அதாவது வணிக தெருவுக்கு நீ செல் அப்படின்னு சொன்னார். கமர்ஷியல் ஸ்ட்ரீட் அது நிறைய அங்க துணிகள் விற்கக்கூடிய இடம், நல்ல பிசினஸ் செய்யக்கூடிய இடம் கமர்ஷியல் ஸ்ட்ரீட். பெங்களூர்ல ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு இடம் அது. பிறகு அவர் அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு சென்றார். யாரு? தாதி இருதய புஷ்பா அவர்கள். அங்கு ஒரு அச்சகம் இருந்தது, பிரிண்டிங் மிஷின். அந்த பிரிண்டிங் மிஷின் உரிமையாளரும் சரி, அவரும் சரி ஜெகதாம்பனுடைய பக்தராக இருந்திருக்கின்றார். பிறகு அந்த அழைப்பிதழ்களை மிகவும் அழகான தங்க நிற காகிதத்தில் அச்சிடுவதற்காக அவர் 100 ரூபாய் கேட்டார் தாதி இருதய புஷ்பாவிடம். பிறகு அவர் அமைதியாக ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து விட்டார். ஆனால் அந்த காலத்தில் 100 ரூபாய் என்பது இது எழுதப்பட்டது 96க்கு முன்னாடி. ஆனா இப்போ பல லட்சம் இருக்கும், பல கோடி கூட இருக்கும். இன்றைய 2000 ரூபாய்க்கு சமமாக இருந்தது அப்படின்னு தாதி குறிப்பிடுகின்றார். அவர் ஆசிரமத்திற்கு வந்த பொழுது ஒருவர் 100 ரூபாய் சேவையும் வழங்கினார் தாதியிடம். அடுத்த நாள் ஒருவர் நடுங்கியபடி அவரது கால்களில் விழுந்தார். மாதாஜி மாதாஜி அப்படின்னு கேட்டார். என்ன விஷயம் அப்படின்று தாதியும் கேட்டார். மாதாஜி, என்னுள் இருக்கும் இறைவன் உங்களை சந்திக்கும்படி சொன்னார் அப்படின்னு அவரும் சொன்னார். அவர் பூக்களை விற்பவராக அதாவது இருந்து வந்திருக்கின்றார். அவர் ஒரு கூடை நிறைய பூ மாலைகளை வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டார். காரணம், மம்மா அவர்கள் பெங்களூருக்கு வருகின்றார். அந்த வீட்டின் உரிமையாளர் ஜெகதாம்பாவுடைய பக்தராக இருந்ததால் ஓட்டுநர்
கார் டிரைவர் இருக்காங்க இல்லையா, பெட்ரோலுடன் கூடிய தன்னுடைய காரை மம்மாவிற்காக ஏற்பாடு செய்தார். அவருடைய முழு வாழ்க்கையும் சரி சிவபாபாவுடைய பணிக்காகவும் அவருடைய யோகத்திற்காகவோ அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்று நாம் நம்பினால் அனைத்தும் நன்மையாகவே நடைபெறும் அப்படின்று குறிப்பிடுகின்றார். பார்ப்போம் மம்மா வந்தாரா அப்படியா இல்லையா அப்படின்று. ஆனால் இந்த காட்சி ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். அந்த காட்சியை வர்ணிக்க முடியாத அளவிற்கு இருந்தது. எப்படி என்றால் அது மிகவும் சிறப்பாக இருந்தது அந்த காட்சி. அதை காணக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். காரணம் எதிர்காலத்தில் லக்ஷ்மியாக வரப்போகிறவர் தான் இங்க வரப்போகிறார். தாதி இருதய புஷ்பா அவருடன் கி பெகன் அவருடைய சகோதரி ரோசி பெகன்ஜி, லக்ஷ்மணா அதாவது ரோசி பெகன்ஜினுடைய அம்மா தாயார் அவருடனும் சரி, திரௌபதி ஏற்கனவே சொன்னேன் அவர் நல்ல உதவி செய்தார் அப்படின்னு ஒரு காரில் ரயில் நிலையத்திற்கு சென்றார்கள். அதாவது மம்மா தங்குவதற்கும் உணவு ஏற்பாடுகளுக்கும் புதிய கட்டிடத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மம்மா மனதிற்குள் சிரித்திருக்க வேண்டும். 2 அல்லது 3 நாட்களுக்கு பிறகும் அவர் சொன்னார், இந்த வீட்டை பாபாவுடைய வீடாக நான் உணரவில்லை அப்படின்னு அந்த கட்டிடத்தை பார்த்த உடனே கண்டுபிடித்து விட்டார். இங்கே பாபாவுடைய படங்கள் எதுவுமே இல்லை. என்னை பாபாவுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு மம்மா அவர்கள் திரும்ப சொன்னார். இப்படியாக தாத் இருதய புஷ்பா அவர்கள் சரி அப்படின்னு சொன்னார். ஆனால் 2 நாட்களுக்கு அதை தள்ளி போட்டு விட்டார் தாத் இருதய புஷ்பா அவர்கள். பிறகு நான் உங்களுக்கு காட்டுகிறேன் அப்படின்னு தப்பித்துக் கொண்டே வந்தா 2 நாட்கள். இறுதியாக ஒரு நாள் மம்மா அவர்கள் பாபாவுடைய வீட்டிற்கு புறப்பட்டார். இதை நுணுக்கமா கவனிங்க. பிறகு தாதி இருதய புஷ்பா பாபாவுடைய வீட்டிற்கு வந்த அதே நேரத்தில் அங்க போகுது பாருங்க, ஒரு பெரிய பெருச்சாளி மம்மாவுடைய முன்னால் தாவி ஓடிவிட்டது. அதாவது சத்தியுகத்துல லக்ஷ்மியா ஆக போகிற இந்த கலியுகத்துல அதாவது சங்கமுகத்துல அந்த ஆத்மா வேறு உடலை எடுத்துக்கொண்டு போகும்போது ஒரு பெருச்சாளி தாவி ஓடிவிட்டது அப்படின்னு அழகா வர்ணிக்கிறார் ஆசிரியர். அந்த பழுதடைந்த வீட்டில் சற்றே நிலையில்லாமல் இருந்த ஒரு நாற்காலியில் மம்மா அமர்ந்தார். அப்படி அமர்ந்து கொண்டு மம்மா சொன்னார், ஓ, இங்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது. இன்று நான் இங்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்பொழுதுதான் நான் சரியான வீட்டிற்கு வந்திருக்கிறேன் என்று மம்மா அதை கண்டுபிடித்து விட்டார். சில நாட்களுக்கு பிறகு தான் வந்ததற்கான உண்மையான காரணத்தை மம்மா அவர்கள் தாதி இருதய புஷ்பாவிடம் சொன்னார். என்ன காரணம் இருக்கும்? தாதி இருதய புஷ்பா, எழுந்திரு, தயாராக இரு, என்னுடன் நீ மதுபனுக்கு திரும்ப வர வேண்டும். பாபா என்னை இங்கே இதற்காகத்தான் அங்கிருந்து அனுப்பியிருக்கிறார். அதாவது மதுபனிலிருந்து பெங்களூருக்கு. என்னுடைய குழந்தை அங்கே மிகவும் கஷ்டப்படுகிறார். அவள் ரோஜா படுக்கையில் வளர்க்கப்பட்டிருக்கின்றார். நம்ம ஏற்கனவே வசதி படைத்த குடும்பத்தில் சொல்லியிருக்கின்றோம். எனவே நீ அங்கே சென்று அவரை அழைத்து கொண்டு வா அப்படின்னு பாபா சொல்லியிருக்கின்றார். இதற்கு தாதி இருதய புஷ்பா என்ன பதில் கூறியிருப்பார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதை கேட்கக்கூடிய ஆத்மாக்கள் இருந்தா சரி, இனி வரும் கேட்பவரும் சரி. அப்போ தாதி இருதய புஷ்பா உறுதியாக சொன்னார். என்ன சொல்லியிருப்பார்? மம்மா, பாபா என்னை ஒரு பெரிய அறிவுரையுடன் இங்கே அனுப்பியிருக்கின்றார். அதாவது திறமையற்ற ஒரு சிப்பாய், ராணுவ வீரர் போர்க்களத்திலிருந்து ஓடி விடுவார். இப்பொழுது நான் இந்த போர்க்களத்தில் இருக்கின்றேன், வனவாசத்தில் இருக்கின்றேன் அப்படி சொல்கின்றார். நான் எப்படி திரும்பி செல்வது அப்படின்னு கேள்வி கேட்டார் தாதி இருதய புஷ்பம் அம்மாவிடம். நான் இறப்பதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் நான் ஓடி போக நான் தயாராக இல்லை என்று தாதி இருதய புஷ்பம் சொன்னார். நிச்சயமாக நான் என் வெற்றிக்கு பிறகே நான் திரும்பி வருவேன் மதுபனத்திற்கு அப்படின்னு அந்த விஷயத்தை உறுதிப்படையாக மம்மாவிடம் சொல்லிவிட்டார். பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆக போகிறது. மதுபன் போகிறாரா திரும்பவும் பெங்களூரு ஊரை விட்டு, இல்ல பெங்களூரு தான் இருந்து அவர் என்ன சேவை செய்ய போகிறார் என்று நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி பற்றி பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக தாதி இருதய புஷ்பாவுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் பாபாவை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார், பாபா எப்படி உதவி செய்திருக்கிறார், எப்படி சேவை நிலத்தை உருவாக்கிறார் அப்படின்றும் தொடர்ச்சியாக அந்த கடினமான சூழ்நிலை எப்படி கடந்து வந்தார் அப்படின்றும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்று கூட நாம் பார்த்தோம், சிவபாபா டச்சிங் கொடுத்து மம்மா வருகிறார் மதுபனிலிருந்து, அதனால நீ வந்து அந்த தெருவுக்கு போ அப்படின்று சொன்னார். அங்க போன உடனே அங்க நகை கடைக்காரர் போய் பார்த்தார். ஆனா விரிவான விளக்கம் இருக்குது. இப்போது நம்ம சுருக்கமா தான் சொல்றோம். இந்த புத்தகத்தை முடிக்கணும். அதனால நிறைய அங்க நடந்த விஷயம் எல்லாம் ஃபுல்லா கவர் செய்யவில்லை. அதனால அவரை பார்த்தாரு. ஆனா அந்த நகைக்கடையர் வந்து பதிலளித்தார். அதாவது நான் வந்து ஜெகதம்பாவை பக்தனாக வழிபட்டு கொண்டு வருகிறேன் அப்படின்னு அவர் அந்த நகை கடைக்காரர் சொன்னார். அந்த சேட்டு.